வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாப் 10 அனிமேஷன் படங்கள். இந்த 2024 வந்த அனிமேஷன் படங்களை ஒரு அப்படியே லிஸ்ட்டாக போட்டுருவோம். அண்ட் அனிமேஷன் மூவிஸ் வெறும் குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்க என்ஜாய் பண்ணுறது கலர்ஃபுல்லாக ஜாலியாக இருக்கும். பட் அதை தாண்டி சில படங்கள்லாம் வந்து பெரியவங்களுக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்படிதான் நாம் பார்த்த டாய் ஸ்டோரி, கொக்கோ, ராட்டடோலி இந்த படங்கள்லாம் இப்போ வரைக்கும் நம்ம மனசில் அப்படியே நீங்காத இடம் பிடிச்சிருக்குன்னா அது பெரியவங்களுக்குமே ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். அப்படி நம்ம லைஃப் லெசனை இந்த அனிமேஷன் படங்கள்லாம் நிறையவே கற்றுக் கொடுத்துருக்கு, பெரிய அளவில் நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் நாம் பார்த்து வளர்ந்த படங்களோடைய அந்த ஃப்ரான்ச்சைஸ் படங்களும் இருக்குது. பட் அதை தாண்டி சில சர்ப்ரைஸாக வேற லெவலுங்க அப்படின்னு ஃபீல் பண்ண வச்ச படங்களும் இருக்குது. அண்ட் இதில் தமிழ் டப்பிங் கேட்டிங்கனாக்கா சிலது இப்போ வரைக்கும் இல்லை. ஸோ அதனால் 50-50 கணக்கு வச்சுக்கலாம். பாதி தமிழ் டப்பிங்கில் இருக்குது, பாதி தமிழ் டப்பிங்கில் இல்லை. வாங்க அப்படியே லிஸ்ட்டை போட்டுருவோம். 10வது பிளேஸில் இருக்கிற படம் மோனா 2. ஆக்சுவலாக இதோடைய பார்ட் 1 வந்து எல்லாருக்குமே பிடிச்ச படம். ஐ மீன் பெரியவங்களுக்குமே கொஞ்சம் ஒர்க்கான படம். பட் இந்த பார்ட் 2ன்றது வெறும் குழந்தைகளுக்கு மட்டுமே. அவங்களுக்கு போரும்பா, அவங்க மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்கப்பா. பெரியவங்களுக்கு இதில் பெருசாலாம் கிடையாது, சின்ன பசங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கான விஷயங்கள் மட்டுமே பிளான் பண்ணி எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு ஓகே ஜாலியான ஒரு படம். அண்ட் இப்போ வரைக்கும் தமிழ் டப்பிங் இல்லை. ஓடிடிக்கு விடும்போது தமிழ் டப்பிங் பண்ணி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ வரைக்கும் தமிழ் டப்பிங் இல்லை. இது வெறும் குழந்தைங்களுக்கான அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய படம். இது ஒரு ஜாலியான ஒரு ஓகே படம். அப்புறம் 9th பிளேஸில் டெஸ்பிகபிள் மீ படத்துடைய பார்ட் 4. அண்ட் இந்த படத்தில் மினியான்ஸ்க்கு சூப்பர் பவர்லாம் கொடுத்து அவங்கள வேற ஒரு ஆளாக மாத்துறது, அது இல்லாமல் குடும்ப உறுப்பினராக இன்னொரு குட்டி பையனும் வர வந்துட்டான். ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற அந்த ஜாலியான ஃபன் சம்பவங்கள் தான் இந்த படம். பட் பார்ட் 1 அளவுக்கு அந்த எமோஷனலாக அப்பா பொண்ணு பாசத்தெல்லாம் அந்த பார்ட் 1லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அது இல்லாமல் இவங்க ஃபேண்டசின்ற பேரில் நிலாவையே வந்து நான் ஆட்டையை போட்டு வரேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கான கிரியேட்டிவ் ப்ளஸ் எமோஷனலாக இந்த படம் வந்து ஃபீல் ஆகலை. பட் ஓகே ஜாலியாக போச்சுங்க. ஃபன்லாம் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆச்சு. இந்த மினியான்ஸ்லாம் வச்சு மேட்ச் பண்ணி ஜாலியாக கொண்டு போனாங்கன்ற மாதிரி ஒரு டீசென்ட் வாட்ச் படம். 8th பிளேஸில் குங்ஃபு பாண்டா 4. திரும்ப டெஸ்பிகபிள் மீலையும் சரி, இந்த குங்ஃபு பாண்டாலையும் சரி, அடுத்தடுத்த பார்ட்டும் போது எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் இந்த குங்ஃபு பாண்டா படத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அந்த சீக்ரெட்ன்றது ஒன்றுமே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி அந்த உடையிற இடம்லாம் நமக்குமே அது அவ்வளோ மெசேஜை சொல்லிக் கொடுக்கும். ஸோ ரொம்ப எமோஷனலாக கனெக்டான படம் அது. ப்ளஸ் 3வது பார்ட்டில் ஃபேமிலியாக சேர்ந்து பிளான் போட்டு அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும். அந்த லெவலுக்கான படமாக இதுவும் இல்லை. இதுல வந்து என்னன்னாக்க புது டிராகன் வாரியரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம குங்ஃபு பாண்டாவே பார்த்தீங்கன்னா புது வாரியரை கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு இன்டர்வியூ எடுத்து செலக்ட் பண்ணணும். ப்ளஸ் 10வதுக்கு இப்போ இன்னொரு வில்லங்கமும் வருது, அதையும் சமாளிக்கணும், புது டிராகன் வாரியர் யாருன்னு முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுங்கிறது தான் படம். ஸோ இது ஒரு ஜாலியான படம் மட்டுமே. அந்த 3 பார்ட் அளவுக்கு கண்டிப்பாக கிடையாது, ஓகேவான படம். இப்போ 7th பிளேஸ்ல இருந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃப்ரான்ச்சைஸ் படங்கள்ன்றதுனால அதை நம்மளால் விட்டு கொடுக்க முடியல. பட் 7th பிளேஸ்ல இருந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கிற படங்களுக்கு வரேன். அல்ட்ராமேன் ரைசிங் அப்படிங்கிற படம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோ வந்து பேஸ்பால் பிளேயராகவும் கூடவே மக்களை காப்பாற்றுற ஒரு சூப்பர் ஹீரோவாகவும் இருக்கிற. அப்படி இப்போ ஒரு மான்ஸ்டரோட குழந்தையவே பார்த்துக்க வேண்டிய நிலைமைக்கு வர, டேய் நான் என்னடா பண்ணுறது, இந்த மான்ஸ்டர் குழந்தைக்கு நான் அப்பாவா அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தையை பார்த்துக்கிறது, அது இல்லாமல் வர ப்ராப்ளம்ஸை சமாளிக்கிறதுன்ற மாதிரி ஒரு ஜாலியான படம். கொஞ்சம் அந்த எமோஷனல் ஏரியாவும் சரி, ப்ளஸ் இந்த மான்ஸ்டர் குழந்தை மேலே இருக்கிற அந்த பாசத்தை காட்டினது அண்ட் கதைக்குள்ளே வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. இந்த மான்ஸ்டர் குழந்தை வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கதை ட்ராக் நல்லா போகும், ஜாலியாக இருக்கும் படம். 6வது இடத்துல கார்ஃபீல்டு மூவி. இது ஆக்சுவலாக தமிழ் டப்பிங் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சுப்பா. இதில் கதைன்னு பார்த்தாக்க தன்னோட அப்பாவே வந்து விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ இப்போ இன்னொருத்தர் தான் பார்த்தீங்கன்னாக்க வா நான் கூட ஃப்ரெண்டாக இருக்கன்ற மாதிரியே அவர் வீட்டில் வச்சு பார்த்துக்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பண்ணுறதெல்லாம் அட்ராசிட்டி தான். அந்த சமயம் விட்டு போன அப்பா திரும்ப வர, கூடவே பிரச்சனையும் சேர்த்து கூட்டிகிட்டு வர, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுங்கிறது தான் படம். இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் போடுறது, அந்த பிளான் ஒரு இடத்துலையும் சொதப்புறது, அதுக்கு நடுவில் இவங்க ஃபன் பண்ணுறதுன்ற மாதிரி ஜாலியாக போவோம். அண்டு கடைசியில் இந்த அப்பா சென்டிமெண்ட் அந்த எமோஷனல் ஏரியாவும் கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. முக்கியமாக அதை தாண்டி ஓவர்டேக் பண்ணது ஃபன் ஏரியா தான். தமிழ் டப்பிங் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படம் குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். 5வது வந்து ஃப்ளோ அப்படிங்கிற படம். இது வந்து படத்தில் டைலாக்ஸே கிடையாது. ஸோ தமிழ் டப்பிங் இங்கிலீஷ் டப்பிங் அதெல்லாம் தேவையே இல்லை, படமே டைலாக்கே கிடையாத படம். இதில் என்னென்னா ஒரு பூனை வந்து அதோட இடம் மொத்தமாக அழிஞ்சிச்சு. இப்போ வேறு இடத்துக்கு போகணும் உயிர் வாழணும்னா. ஸோ அப்போது ஒரு போட்டு, அந்த போட்டில் ஏறி சுற்றி தண்ணி தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு போட் வந்துருச்சு, அதில் ஏறி இப்போதைக்கு கொஞ்சம் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு போகும்போது அந்த போட்டில் வேறு சில மிருகங்கள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜேர்னியில் என்னெல்லாம் ஆச்சுங்கிறது தான் படம். ஆக்சுவலாக இந்த படத்தில் டைலாக்ஸ் எல்லாம் போட்டு செம்ம ஃபன் மோடில் அந்த ஜேர்னியவே அழகாகவும் மாற்றலாம். இல்லை லைஃப் லெசனுக்கு தேவையான விஷயங்களை அப்படி பொறுமையாக அப்படி பேஸ் வாய்ஸில் பேசி வாழ்க்கைன்னு எப்படி தான் தெரியுமா, எதிர்பார்க்காத நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் இப்படிங்கிற மாதிரி சொல்லி இது ஒரு அழகான மெசேஜ் உள்ள படமாகவும் மாற்றலாம். ஆனால் ரெண்டையுமே பண்ணாமல் டைலாக்கே இல்லாமல் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு எடுத்த அந்த கால் வந்து சீரியஸாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏங்க ஒரு 1 மணி நேரம் 20 நிமிஷம் படம், ஒரு துளி டைலாக் கூட இருக்காது. மிருகங்கள் பேசாது தான், நம்ம டைலாக்கு டப்பிங்லாம் கேட்டு எங்கெங்க பேச மாட்டேங்குதுங்கன்ற ஒரு ஃபீல் நமக்கு வருது. அந்த பூனை பண்ணுற குட்டி குட்டி விஷயங்கள் மற்ற மிருகங்களோட அது சேர்ந்துச்சா இல்லையா, எல்லாம் வேற மிருகங்கள் அடிச்சுக்கிட்டு மாறுற மிருகங்கள். பட் அந்த சுச்சுவேஷனில் ஒத்துமே இருந்து தான் ஆகணும். அதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இப்படின்னு குட்டி குட்டி விஷயங்கள் அப்படி அழகாக ஒரு படம். கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு இந்த படம், வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து 4வது இடத்துல லுக் பேக் அப்படிங்கிற ஒரு அனிமி படம். எஸ், இந்த அனிமி படம் வந்து ஒரு 50 நிமிஷம் படம் தான். ஸோ நான் அனிமிலாம் அவ்வளோ ட்ரை பண்ணதில்லப்பா அப்படின்னாக்கா வேணா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்பெஷலான அனிமி. ஏன்னா வந்து
2 ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக அவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்கன்னா முதல்ல ஃபேன்ஸாக இருந்து நம்மளோட ஓவர்டேக் பண்ணி வரைகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்து ஃபேன்ஸாக இருந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக மாறி அவங்க 2 பேர் லைஃப்பில் நடக்கிற அந்த ஒரு ஜேர்னியில் என்னெல்லாம் நடந்துச்சுன்றது தான் படமே 50 நிமிஷம் தான். அதில் கடைசி ஒரு 1/4 மணி நேரங்கிறது அதை வேறு மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க, வேறு மாதிரி ஒன்று காட்டிருப்பாங்க. நான் இது சொன்னாலும் ஸ்பாய்லர் ஆகிடும், ஏன்னா 50 நிமிஷம் படத்தில் நான் ஸ்பாயிலெலாம் பண்ண விரும்பலை. ஸோ அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசின படம், ஒருவேளை இப்படி இருந்தா அப்படிங்கிற மாதிரியான வேறு ஒரு விஷயங்களை காட்டின படம், ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு இந்த படம். எமோஷ்னலான விஷயத்தில் அப்படி லைட்டாக அப்படி ஃபன்னை வைப்பாங்க, அது நல்லா இருந்துச்சு. அடுத்து 3வது இடத்துல இன்சைட் அவுட் 2 படம். எஸ் எப்பா பார்ட் 1 பேரை காப்பாற்றுறதை விட பார்ட் 2 எப்பா சிறப்பான வேலையை பார்த்தீங்கன்ற மாதிரியே ஒரு நல்ல படம். அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸை புரட்டி போட்ட படம், கம்பேக் கொடுத்த படம்னே வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வகையில் இதில் வந்து ஏகப்பட்ட எமோஷன்ஸ், ஆல்ரெடி இருக்கிற எமோஷன்ஸ் பார்த்தாலும் இன்னும் சில எமோஷன்ஸ்லாம் வந்து எல்லாரும் செய்கிற அட்ராசிட்டிஸ், அதுங்க எல்லாமே செய்கிற சம்பவங்கள் தான் படம். அண்ட் இந்த படம் முக்கியமாக குட்டீஸ்க்கு அதில் அத்தனை எமோஷன்ஸும் கலர்ஃபுல்லாக பார்த்துட்டு ஆஹா செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பெரியவங்களும் ஆமாம்ல நமக்கும் தேவையான மெசேஜை கொடுக்குதுன்ற மாதிரி பெரியவங்களுக்கும் தேவையான மெசேஜ் இந்த படத்துலேருந்து கிடைக்கும். ஸோ ஒரு நீட்டான படம். அண்ட் இந்த வருஷத்தில் வந்த படங்களில் இது எல்லாருடைய ஃபேவரட்டாகவும் இருக்கும். இது செகண்ட் பிளேஸாக தான் நான் வைக்கணும்னு நினச்சேன், பட் செகண்ட் பிளேஸ் வேற ஒரு படம் ஓவர்டேக் பண்ணி உட்காந்துருச்சு. எனக்கு இன்சைட் அவுட் 1ம் சரி 2ம் சரி 2மே ஃபேவரட் படம் தான்ப்பா. அண்ட் இந்த படமும் இப்போ வரைக்கும் தமிழ் டப்பிங்கில் இல்லை. மேபி சீக்கிரம் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ஏன்னா எப்போ தமிழ் டப்பிங் திருப்புன்னு விடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. செகண்ட் பிளேஸில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 1. எஸ் ஆக்ஷன் செட் பீஸ்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு, பட் 10வதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு அதை விட ஓவர்டேக் பண்ணி ஆக்ஷனு. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபேன்ஸுக்கு இன்னும் ஸ்பெஷலான படம், அதெல்லாம் எனக்கு என்னென்னே தெரியாதுப்பா. அந்த ஏரியாக்குள்ளே இப்போ தான் நான் போகவே போகிறேன்னாக்க இந்த படம் வந்து இன்னுமே ஸ்பெஷலாக இருக்கும். 2 ஃப்ரெண்ட்ஸு அவங்க இதுதான் உண்மை அப்படின்னு 2 பேர் மட்டும் இல்லை, மொத்த பேருமே அப்படி தான் நம்பிட்டு இருந்தாங்க. போக போக ஒரு உண்மைகளாக அவங்களுக்கு தெரிய வர, அதுக்கப்புறம் ஒருத்தர் என்னென்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, அது இல்லாமல் குளவரியோட என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறாங்கன்றது தான் படம். எஸ் இதில் ஆக்ஷன் சீன் தான் ஆரம்பத்தில் அப்படி காமெடியாக ஃபன் மோடில் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் ஃபன்னாக இப்போ பாருங்கள் ஆக்ஷன்ன்ற மாதிரி ஒரு பவராக இவ்வளோ பவர் இருக்கான்னு ஒன்றுன்னா தெரிஞ்சுக்க அது ஃபன்னாக இருக்கும். அந்த ஆக்ஷன் சீன்லாம் செம்மையாக செதுக்கியிருப்பாங்க. அண்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வேறு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்கன்றத ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் ஃபேன்ஸுக்கு மீண்டும் சொல்வது இந்த படம்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ என்னதான் எனக்கு வந்து வாழ்க்கை மெசேஜ் சொல்லக்கூடிய அனிமேஷன் படமாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஆக்ஷன் சீன்லாம் அனிமேஷனில் என்ன வேணாலும் பண்ணலாமா, அதனால் அந்த டு த எக்ஸ்ட்ரீமில் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் எப்படி பண்ணாங்கன்னா எனக்கு அதனால் இந்த ஆக்ஷன் படங்கள் அனிமேஷனில் கொஞ்சம் ரொம்பவே பிடிக்கும். அந்த வகையில் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அண்ட் ஃபஸ்ட் பிளேஸில் இந்த வருஷத்தோடைய தி பெஸ்ட் படம், அதில் மாற்று கருத்தே கிடையாது, இந்த படம் தான் ஃபஸ்ட் பிளேஸ் வரணும். வைல்ட் ரோபாட்ன்ற படம். எஸ் இது வந்து அம்மா பாசம் மட்டும் ஒர்க் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அனிமேஷனாக இருக்கட்டும், ஹாலிவுட் படமாக இருக்கட்டும், கொரியன் படமாக இருக்கட்டும், அம்மா சென்டிமெண்ட் மட்டும் கிளிக் ஆச்சுன்னா கொய்யால் அது எல்லாரோடைய ஃபேவரட் படமாக மாறும். அந்த வகையில் இந்த படமும் அம்மா சென்டிமெண்ட்டு எனக்கு வந்து விக்ரமன் சாரே ஒரு அனிமேஷன் படம் எடுத்த ஃபீல் இந்த படம் கொடுத்துச்சு. காட்டுக்குள்ளே ஒரு ரோபோ மாட்டிக்கிச்சுப்பா, அந்த ரோபோ வந்து நீங்கள் ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அதை செஞ்சு முடிக்கிறது தான் அதோடைய ஒரே வேலை. அப்படி இந்த மாதிரி இந்த பறவையை பார்த்துக்கிட்டு அதை பறக்க விடுறது தான் உடைய வேலை அப்படின்னு ஒரு வேலையை கொடுத்துவிட அது எப்படி ஒழுங்காக செஞ்சுது, அந்த செய்கிற வேலைக்குள்ள அது எப்படி ஒரு தாயாகவே உணருது அப்படிங்கிறதான் இந்த படமே. குட்டீஸ்க்கு இவ்வளோ எமோஷன்ஸ் ஆஹா சே லைஃப் ஃபிலாசபியே பேசுதே அப்படிங்கிற அளவுக்குலாம் அவங்களுக்கு கனெக்ட் ஆகாது. பட் ஆனால் அவங்க ஜாலியாக ரோபோ காட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டோட படத்தை பார்ப்பாங்க. ஆனால் பெரியவங்களுக்கு இன்னும் எமோஷ்னலாக இந்த படம் கனெக்ட் ஆகி சில இடங்கள்லாம் கண்கலங்கவே வச்சிரும். அதுலேயும் அந்த பறவை அப்படி பறக்கிறத பார்க்கும்போது என்னங்க அம்மா பாசத்தில் பின்னி எடுக்குதுன்ற மாதிரி அந்த சில மூமெண்ட்ஸ்லாம் உண்மையாகவே அழ வச்சிருந்த படம். ஸோ இது குட்டீஸ்க்குலாம் இல்லை, இது எல்லாருக்குமான படம், கட்டாயம் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு அனிமேஷன் படம். அண்ட் இந்த படத்தெல்லாம் பார்த்து யாருக்கும் லைட்டாக கண்ணீர் கூட வரலன்னா மனுஷனே இல்லை தெரியுமா நீங்கள் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து கொஞ்சம் அப்பப்போ அழுதாதான் நம்ம இன்னும் சைக்கோ ஆகலை மனுஷங்களாக தான் இருக்கோன்ற ஒரு ஃபீலே கட்டாயம் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தான்ப்பா அனிமேஷன் படங்கள். ஸோ இதில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த படங்களில் எத்தனை பார்த்து முடிச்சிட்டிங்க, இல்லை எனக்கு இந்த படங்கள்லாம் வந்து ஃபேவரட் இந்த வருஷத்தோட அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து எந்த லிஸ்ட்டு போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்து லிஸ்ட்டை நம்ம டக்குன்னு முடிச்சு விட்டுருலாம். அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாட்டா பை.